வெல்கம் டு மை சேனல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 30 வயசுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, எதுக்காக பண்ணுறோம், அது பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நம்ம வாழ்நாளில் வந்து ஒரு நாளாவது நம்ம தனியாக வாழ்ந்து பார்க்கணும். சரிங்களா? எப்போயுமே நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கோம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கோம். அப்படிங்கும்போது என்னென்னா, அவங்க நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வேலைக்கு போகலைனாலும் நம்மளுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, நம்மளுக்கு தேவையான காசு அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது பேரண்ட்ஸ் கூட இருக்கோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பொறுப்புகளுமே அவங்க இழுத்து போட்டு செய்வாங்க. நம்மளுக்கு கஷ்டமே தெரியாமல் போயிடும். சரிங்களா? அதனால ஒரு நாளாவது நம்ம தனியாக வாழ்ந்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த நாளில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் புரியும். சரிங்களா? அப்போ தான் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குமா, இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வரும். ஓகேங்களா? அதுக்காக ஒரு நாளாவது நம்ம வாழ்க்கையில் தனியாக வாழ்ந்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணும். உடற்பயிற்சினா என்னென்னா, டெய்லியும் நடக்கணும். என்னென்னா, நம்ம வந்து வேலை செஞ்சாவே அது உடற்பயிற்சி தான். இருந்தாலும் வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து ஒரு என்ன சொல்லுவேன்னா, ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரமாவது நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட வந்து உடம்பு வந்து வெயிட்டு போடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உடம்பு அதிகமாக வெயிட்டு போட்டுருச்சுன்னா எந்த வேலையுமே பண்ண முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் நம்ம வந்து அடுத்தவங்களை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம என்ன சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து நோய் அட்டாக் வந்து ஏற்பட நிறைய வாய்ப்புகள் வரும். அதனால் வந்து உடம்பை வந்து நம்ம உடற்பயிற்சி மூலம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ட்ரோலாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து தனியாக ட்ராவல் பண்ண பழகிக்கணும். ஓகேங்களா? ட்ராவல் பண்ணது வந்து எப்பயுமே நம்ம வந்து என்னென்னா, பேரண்ட்ஸ் கூட போவோம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் யார் கூடயாவது தான் நம்ம வெளியில் எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா போவோம். அப்படியே போய் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு திடீர்னு எமர்ஜென்சி இருக்குது, நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கும். சரிங்களா? நம்ம வீட்லேயும் நம்மளை தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் தனியாக போய் பழகணும். எங்கே போனாலுமே தனியாக போய் பழகணும். அப்போ தான் வந்து புது இடங்களில் இருக்கக்கூடிய என்ன நல்லது கெட்டதை புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அறிமுகமில்லாத இடத்துல வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? அந்த இடத்துல இருக்கவங்க கூட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். நம்மளாலேயும் ஒரு புது இடங்களுக்கு போய் வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. வெளி இடங்களுக்கு போகும்போது தனியாக போய் பழகணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து என்னென்னா, வாழ்நாள் முழுவதுமே ஒரு வருமானம் தரக்கூடிய ஏதாவது ஒரு திறமையை வந்து நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு தொழில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தொழில் இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் பிழைச்சிக்கலாம். படிப்பு இருக்குது அப்படின்னா அந்த படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை மட்டும் நம்ம தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், ஆனால் நம்ம செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வருமானம் தரக்கூடியதோ அதை பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், உணவு வாங்க காசு வேணும், காசு சம்பாரிச்சா தான் நம்ம உணவு வாங்க முடியும். அப்படிங்கும்போது இப்போ நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மறவே கூடாது. அது வரைக்கும் நம்மளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். பண்ணி அதற்கான ஊதியத்தை நம்ம வந்து ஏர்ன் பண்ணி அதில் தான் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அது வந்து வாழ்நாள் முழுவதுமே ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு திறமையை வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் மற்றவங்கள நம்ம எதிர்பார்க்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவும் நம்ம முக்கியமானதாக ஒன்றா இருக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கணும். அடுத்து பலவீனமான பழக்க வழக்கங்கள்னா என்னென்னு சொல்லணும்னா, இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்னா கெட்ட பழக்கங்கள், தவறான என்னென்னா இப்போ எல்லாருமே அடிக்ட் மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாத பழக்கங்களை வந்து கெட்ட பழக்கங்களே இருக்கக்கூடாது. சரிங்களா? கெட்ட பழக்கங்களை பழகக்கூடாது. அதுதான் நம்மளோட பலவீனமாக இருக்கும். சரிங்களா? அந்த கெட்ட பழக்கங்கள் என்னென்னங்கிறது புரியும், உங்களுக்கே தெரியும். அதனால் பலவீனமான நம்ம உடம்புல வந்து பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை நம்ம பழகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் பழகி இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்து பலவீனமான மனிதர்களை அவாய்ட் பண்ணணும். பலவீனமான மனிதர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக நிற்கிறவங்க. சரிங்களா? நம்மளோட முயற்சிக்கு
சப்போர்ட் பண்ணாமல் அதை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க சரிங்களா, எப்பயுமே நம்மளை வந்து மட்டம் தட்டி பேசுகிறவங்க, அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நம்ம வந்து போகக்கூடாது. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல நம்ம வந்து போகாமல் இருக்கணும். அப்படி சப்போஸ் அவங்க நம்மளை தேடி வர்றாங்கன்னா அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஓகேங்களா. பலவீனமான மனிதர்களை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ பார்த்தோம்னா மொபைல் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது. மொபைலுக்கு இருக்கலாம் சரிங்களா, எமர்ஜென்சிக்கு இருக்கலாம். சப்போஸ் வந்து இப்போ மொபைல் இருக்கிறது நல்லதாகவும் இருக்குது கெட்டதாகவும் இருக்குது. ஆனால் நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. கெட்ட விஷயங்களை வந்து நம்ம அதில் அவாய்ட் பண்ணணும். கெட்ட விஷயங்கள் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க பார்த்தோம்னா கிடைக்கிற நேரத்துலலாம் மொபைலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிச்சோடனே மொபைல் முகத்தில் தான் முழிப்பாங்க. தூங்குற வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் சரிங்களா. அதனால் நம்ம கண்ணு தான் பாதிக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்காது சரிங்களா. அதனால் வந்து மன அழுத்தம் உருவாகிறதுக்கு காரணமாக அமையும். அதனால் மொபைல் பார்க்குறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பார்க்க வேணும்னு சொல்லலை, லிமிட்டோடு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடிமையாகக்கூடாது சரிங்களா. எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிமையாகாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அடுத்து வந்து கிசு பேசுகிறது. கிசு பேசுகிறது இந்த புரணி பேசுவாங்கள்ல, அடுத்தவங்களை பற்றி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட புரணி பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணவே கூடாது சரிங்களா. நம்ம புரணி பேசுகிற பழக்கத்தை விட்டுறணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து புரணி பேசுகிறவங்க கிட்ட போய் உட்காந்தா தான் நம்மளுக்கும் அந்த எண்ணம் வரும். அவங்க பேசுகிறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று பேச அது புரணி ஆயிரும் சரிங்களா. புரணி பேசுகிறவங்க கூட பேசாதீங்க, அவங்க கூட போய் நீங்கள் உட்காராதீங்க சரிங்களா. அப்படி நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வராது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்க புரணி பேசுகிற எண்ணம் இருக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் சரிங்களா. அடுத்து வந்து சோம்பேறிகளோட நட்புரிமைகள் வச்சுக்கிறது. அதாவது வேலைக்கே போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க, சோம்பேறித்தனமாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நம்ம என்ன சொல்கிறது, நட்பு வச்சுக்கிட்டு அவங்க கூடயே நம்மளும் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சரிங்களா. அவங்க சோம்பேறியாக இருக்காங்கன்னா நம்மளும் அதே மாதிரி தான் அவங்க கூடயே இருக்கணும். சோம்பேறித்தனமாக வேலைக்கு போகாமல் விட்டே உட்காந்து சாப்பிடணும்னு தோணும். அப்படி இருக்கவே கூடாது. அது கெட்ட பழக்கம் சரிங்களா. அதனால் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம நட்பு வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா. இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும்னா நம்மளோட வாழ்க்கையில் இதுதாங்க. அதாவது இவை அனைத்தும் உங்களின் திறமையை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் 30 வயசுக்குள்ளே வந்து ஒவ்வொரு மனிதனும் செஞ்சு முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம பண்ணணும் சரிங்களா. இந்த மொபைல் பார்க்குறது, கிசு பேசுகிறது, அடுத்து வந்து என்னென்னா சோம்பேறிகள்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிறது, இந்த விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலே போதும். நம்மளோட வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமையும். நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்ட் டைமுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.